ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் ஓரளவுக்கு படித்தவங்களுக்கான ஒரு இடமா தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த இடம் நாங்கள் கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களும் இங்கே வந்தால் கற்றுக்கலான்றது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் அமௌண்ட். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஓகேன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் மாடலாக வந்ததுனால நானும் ஒரு 2-3 விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ இதை 4 பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். எஜுகேஷன் தேவையில்லை, ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக தமிழில் சூப்பராக எடுக்கிறாங்க. அதே மாதிரி யாருக்கு இங்கிலீஷ் வேணுமோ அவங்களுக்குமே சூப்பராக எடுக்கிறாங்க. எஜுகேஷன் கண்டிப்பாக வேண்டாம். பார்த்ததில் அது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் என் டாட்டரையை அனுப்பினேன். இல்லைனா கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டேன். டவுட்ஸ் இல்லாமல் அன்னையோட செஷன் டவுட்ஸ் இல்லாமல் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறாங்கன்னா அந்த எண்டில் வந்து அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க, எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல். லைக் அவங்க ரிப்பீட்டடாக டவுட்ஸ் கேட்கறதுனால நிறைய பேர் வந்து ஆங்கர் இஷ்யூஸ் வரும் இல்லையா, லைக் என்ன இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரே டவுட்டை ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? 10 வாட்டி கேட்டாலும் கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. ஆங்கர் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பொறுமையாலாம் கிளாஸ் எடுக்கிறோம், நாங்கள் தான் எடுக்கிறோன்ட்டு நான் பெருமையாக இருந்தேன். பட் கிடையாது, நம்மளை விடவும் ஆட்கள் இங்கே இருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்கள் டீமுக்கு டோட்டலாக.